श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे சந்நிதத்தாம் சதா ஹிருதி. போன ஸ்லோகத்தில் வண்டுகள் மூலமாக கோதாதேவி சூடிக்கலைஞ்ச மாலைக்கு ஏற்றத்தை பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் சூடின்னு இருக்கிற வனமாலை உயர்ந்ததா இல்லை ஆண்டாள் சூடி களைந்த மாலை உயர்ந்ததா அப்படிங்கிறத ஸ்ரீ தேசிகன் வர்ணிக்கிறார். ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்வதாபி லலிதாபி குணோத்தராபி மௌளிஸ்ரஜா தவ முகுந்த கிரீடவாசா கோதே பவத்யதரிதா கலுவை ஜயந்தே. இதில் என்ன சொல்கிறார்? கோதாதேவி, நீ உன்னுடைய நாயகன் எம்பெருமான் அணிஞ்சின்னு இருக்கிற வைஜயந்தி மாலை எப்பொழுதுமே எம்பெருமான் கூடையே இருக்கு. எம்பெருமானை விட்டு அது அகல்றதே கிடையாது. அகலகில்லேன் அப்படின்ற மாதிரி அது அகலவே மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிற போது அவர் மார்பில் அணிஞ்சின்னு இருக்காரே, அவருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பா அது இருக்கு. அதுவும் எப்படி? அது ஸ்ரீவைகுண்டத்துல தான் இருக்குமா அப்படின்னா அதனுடைய மகிமை நம்ம சொல்ல ஒண்ணாத மகிமை உடையது. அது எல்லா விதத்துலையுமே உயர்ந்தது. இருக்கிற இடமுமே உயர்ந்ததான ஸ்தானம் பரமபதத்துல இருந்துருக்கு. அப்படி அது இருக்கு. அடுத்தது எம்பெருமான் அது சிகப்பு நிறத்தோடையும் இருக்கு. அந்த மாதிரி சிகப்பு நிறத்தோட இருக்கிறதுனால தன்னை பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, மனசுக்கும் உகந்ததா இருக்கு. அடுத்தது அது மென்மையாகவும் இருக்கு. மென்மையா இருந்ததுனால அது சாஃப்டா தான் இருக்கும், எப்பவுமே மென்மையா இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய சிறப்புகள் அதுக்கு இருக்கு. அத்தனை சிறப்பு அதுக்கு இருந்தா கூட நீ சூடி களைஞ்ச மாலை இருக்கே, அந்த மாலை எம்பெருமான் தலையில தூக்கி சூடின்னு விட்டான். அதனால அந்த மாலை நீ ஏற்கனவே இருக்கிற வனமாலையும் நீ சூடி களைஞ்ச மாலையும் ரெண்டும் ஒத்த குணத்தோட தான் இருக்கு. அந்த வனமாலையும் நல்ல எம்பெருமான் திருமேனியில இருக்கிறதுனால நல்ல குணத்தோட தான் அதுவும் இருக்கு. நீ சூடி களைஞ்ச மாலை சர்வேஸ்வர தன்மையை காட்டுறதுனால அது என்னாச்சு, கிரீடத்துல தூக்கி சூண்டுட்டார் அதை. அதனால அந்த மாலை வனமாலையை விட உயர்ந்ததா எடுத்து, வனமாலை தாழ்ந்ததா எடுத்து. ஏன்னா அது எம்பெருமான் திருமார்புல இருக்கு. உன்னுடைய மாலையோ கிரீடம் மகுடத்துல இருக்கு. அது அதனால அது உயர்ந்ததான இடத்துல இருக்கு. இந்த வனமாலை தாழ்ந்து போறது அப்படிங்கிறது இயற்கை தானே. ஒன்னோடது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. அதனால இது தாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இயற்கையா உள்ள விஷயம்தான். நீ சூடி களைஞ்ச மாலைக்குத்தான் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கான் எம்பெருமான். அதை தன் முடிமேல தாங்கின்னு இருக்கான். சாதாரணமா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு ராஜாவே இருந்தா கூட தன்னுடைய கிரீடத்துல, கிரீடம்தான் ஒரு ராஜா உயர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல உன்னுடைய நீ சூடி களைஞ்ச மாலைய எம்பெருமான் சூடின்னு இருக்கான். இப்படி எல்லா விதத்துலையும் ரெண்டுமே இருந்தா கூட ரெண்டுமே நல்ல நூலால கோர்க்கப்பட்டது தான். உன்னுடைய மாலையும் நல்ல நூலால கோர்க்கப்பட்டது, அந்த மாலையும் நல்ல நூலால கோர்க்கப்பட்டது, நல்ல கல்யாண குணங்கள் நிறைந்தது எல்லாமா இருக்கு. அப்படி இருக்கிற பொழுதும் உடனே பார்க்கிற பொழுது உன்னோடது உயர்ந்த ஸ்தானத்திலையும் உயர்ந்த இடத்துலையும், அந்த வனமாலை அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த இடத்துலையும் கீழே மார்பிளை எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கான். இதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டோ ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிண்டா அந்த
ரெண்டாவது மனைவி கிட்ட இருக்கிற அன்பும் ஆதரவும் பாசமும் எல்லாம் முதல் மனைவி கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் ரொம்பவும் கணவனுக்கு உள்ளத்துக்கு உகந்தவளாகவும் மென்மையாகவும் இப்படியெல்லாம் நற்குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கிற ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிண்டவளுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்குற மாதிரியும், ஏற்கனவே கல்யாணம் பண்ணிண்டவளுக்கு செல்வாக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த அவளை கீழ் அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கிற மாதிரியும் தோன்றது. இதெல்லாம் சாதாரணமாக உலகத்திலேயே இருக்கிறதா விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அது எப்படி இருக்கு, உன்னுடைய மாலை அவன் சூடின்றதுங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பெண்ணுக்கும் மாலை மாற்றுவா. அந்த மாதிரி மாலை மாற்ற பொழுதோ நீ சூடி கொடுத்த மாலைய பெரியாழ்வார் ஆகிய பெரியவர் கொண்டு போய் எம்பெருமானுக்கு கொடுக்கறதும், எம்பெருமான் அதை சூடிண்டு சந்தோஷப்படுறதும் கல்யாணத்துல மாலை மாற்றுவாளே அந்த மாலை மாற்றுதல் மாதிரி இருக்கு. இதுவும் மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலடைந்து மதிளரங்கன் மாலையவத்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படிங்கிற மாதிரி மாலை மாற்றும் படலம் இப்பவே ஆயிடுத்து. ஏற்கனவே போன ஸ்லோகத்துல ஸ்வயம்பரத்துல நிச்சயம் ஆயிடுத்து. இப்போ மாலை மாற்றும் படலமும் ஆயிடுத்து. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம். நம்ம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.